Hi friends, welcome to our channel. It's me Kishore. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் மறக்காம Subscribe பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நம்ம வந்து 750 grams மட்டன் எடுத்துக்கலாம். அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், அப்புறமா 1 கப் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் garlic பேஸ்ட், நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மேரினேட் பண்ணிட்டு அப்புறமா ஒரு 1 hour நம்ம வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டுக்கு அப்புறமா அந்த பிரியாணி ஸ்பைஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிரிஞ்சி இலை, ஸ்டார், பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துருக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா 4 மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டுக்கு அப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறமா ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டுக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டன்லாம் வதக்கும் போது தண்ணி கொஞ்சம் வரும். அந்த தண்ணி வந்து நம்ம 1 கிளாஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டு 3 கிளாஸ் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நம்ம இந்த மட்டன் வேக 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக கிண்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி ரெடி. வாவ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரைஸ் ஒட்டாமல் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி ரெடி. இதோட அந்த ரைத்தா வச்சு அந்த சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கே ஃப்ரெண்ட்ஸ், அதை சொல்லவே முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.